ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். ஸோ இசைக்குயில் ஜானகி அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஒட்டுமொத்த இசை உலகத்தையுமே ரொம்ப வருத்தப்பட வச்சுருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் அவங்க தன்னுடைய சொத்துக்களை யாருக்கு எழுதி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் இப்போ வெளியாகி இருக்குது. அவங்க சுயநினைவோடு இருக்கும்போதே அவங்க தன் சொத்துக்களை எல்லாம் 4 பங்காக பிரித்து அது யார் யாருக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக உயில் எழுதி வச்சுருக்காங்களாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஜானகி அம்மா ஆரம்பத்தில் இருந்தே அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே அவங்க கணவர் பேரில் தான் எழுதி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவர் மேலே அவ்வளவு அன்பு, மரியாதை. ஆனால் அவர் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, எல்லா சொத்துமே மகனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்க மகனும் இவங்களுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. இது ஜானகி அம்மாவை ரொம்பவே மனதளவில் உடஞ்சி போக வச்சுருக்குங்க. ஸோ ஏன்னா 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடி பல கோடிக்கணக்கான ரசிகர்களோட மனசில் குடியேறின ஒரு மகா கலைஞருக்கு சொந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் நடக்குன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்போ அவங்க எழுதி வச்ச அந்த உயில்ல என்ன இருக்குன்னு பார்த்தா, அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே 4 பங்கா பிரிச்சிருக்காங்க. ஸோ முதல் 2 பங்குகள பேத்திகளுக்கு எழுதி வச்சிருக்காங்கங்க. ஸோ அவங்களோட மருமகளோட கருத்து வேறுபாடு இருந்தாலும், பேத்திகள் மேல அவங்களுக்கு நல்ல அன்பு இருந்திருக்கு. ஸோ 3வது பகுதிய ஏழை எளிய மக்களுக்காக அவங்க நடத்திட்டு வர ஆசிரமங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 4வது பகுதிய வளர்ந்து வரக்கூடிய திறமையான இசைக்கலைஞர்களுக்காக அவங்களுடைய கஷ்டங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஸோ மகனுடைய இறப்புக்கு அப்புறம் ஜானகி அம்மா ரொம்பவே சோர்ந்து போய் இருந்திருக்காங்க. ஸோ சரியாக சாப்பிடாம மருந்துகளாலேயே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ உடல்நிலை ரொம்ப பாதிப்படைஞ்ச நிலையில தான் மைசூரில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஆனால் சிகிச்சை பலன் அளிக்காமல் மாரடைப்பு ஏற்பட்டு அவங்க காலமாயிட்டாங்க. நிஜமாவே இது ஈடு செய்ய முடியாத இழப்பு தாங்க. எவ்வளவு பெரிய தேசிய விருதுகள் வாங்கினாலும் எனக்கு என் ரசிகர்கள் தான் முக்கியம் அப்படின்னு வாழ்ந்த அவங்க எளிமையான மனுஷி தாங்க அவங்க. அவங்க கூடவே இருந்த அந்த எளிமை தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களை அவங்கள மறக்க முடியாமல் பண்ணுது. ஸோ ஜானகி அம்மாவோட குரல் காலத்தால் அழியாதது. அவங்க பாடின பாடல்கள் மூலமாக அவங்க எப்பயுமே நம்ம கூடவே இருப்பாங்க. ஸோ ஜானகி அம்மாவுக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நீங்களும் அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.